இந்த 3 ரீசனுக்காக Photoshopல நான் ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க Photoshopல பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜ்ல அன்வான்டடான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து லேசர் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட்டிவ் ஃபில்ல கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் டெக்ஸ்ட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதில் ரிமூவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு ரைட் சைடில் பேனல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் 3 வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா இது வந்து லேக் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ ப்ராப்பரான கனெக்ஷன் வந்து நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் எது வந்து பெட்டரான ரிசல்ட் நமக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னும் போது நம்ம எந்த ரிசல்ட்டில் அகைன் இதே போலவே வந்து லேசர் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே திரும்பவும் அதே மாதிரி ரிமூவ் திஸ்ன்னு கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் மட்டும் ஜென்ரேட் ஆகிட்டு, அதாவது வேரியேஷன்ஸ் 3 வேரியேஷன்ஸ் காட்டும். ஸோ அந்த போர்ஷன் மட்டும் ரிமூவ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ட் ஆகும். ஸோ இது ஒரே அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு சில டைமில் ஒரு சில இமேஜுக்கு வந்து சூட் ஆகும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப ஜென்ரேட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருச்சு அப்படின்னும் போது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா திரும்ப நீங்கள் அதே இமேஜ் மேலேயே வந்து நம்ம இன்னொரு ஜென்ரேட்டிவ் ஃபில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜில் ஏதோ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இதே போல் லேசர் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கான்டெக்ஸ்டுவல் டெக்ஸ்ட் பாரில் ஆட் ரியலிஸ்டிக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 3 ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதில் எது வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ லேயரில் கிரியேட் ஆகும். நியூ லேயரில் லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ வேணான்னும் போது நம்ம வந்து அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது கீழே இருக்க லேயரோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் பார்டர் வச்சு இருக்க இமேஜில் இந்த ஒயிட் பார்டர்ஸ் மட்டும் மேஜிக் ஒன் டூல் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்டிவ் ஃபில்ல வந்து வெறும் டாட் மட்டும் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதில் எது வந்து நமக்கு சூட் ஆகுதோ இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் நான் இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இதே போல Photoshop சம்மந்தமான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.